நாக்கு இருக்கு இல்லையா, நாக்குக்கு மேல மோல்டு மோல்டுட்டீங்களா, கீழே மோல்டு. எனக்கு மோல்டு இல்லாம இருந்ததுனாக்கா பயங்கரமா இருந்தது இல்லையா. யோசிச்சு பார்ப்போம், நாக்கை எவ்விதமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தெளிவாக வாசம் சொன்னார். அதாவது அநேக பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கிறோம், நாக்கை நாவு அடக்கி கொள்ளாததுனால உலகத்திலையும் குடும்பத்திலையும் சபைகளிலும் கிறிஸ்துவ மக்கள் மத்தியில கூட பிரச்சனை நம்ம பார்க்கணும். நல்ல அழக நமக்கு ஒரே ஒரு நல்ல ரோல் மாடல் யாருன்னா அழகான ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து வருவார். நான் யோசிச்சு பாரு, சிலுவையை முன்னாடி பாருங்க, அவர் அடிக்காத அடி கிடையாது. வாரினா ஈட்டியா 3 அடிகளா, 9 கட்டுதான முன்முடிகளா, துப்புனாங்க வேற. அவருடைய நாக்கு அழகா சொல்வது, இதாவே தாங்கள் செய்கிறது இன்னது என்று தெரியாது. ஆகவே மன்னியும் சொல்ல என்ன ஒரு ஆழமான சங்கை பாரு. never ever இயேசுவை கீழே தள்ளார். அவர் ஏற்றி வந்த உன்னுடைய பாதைகளிலே அவரை நினைக்காமல் நன்றி இல்லாமல் மட்டும் போயிடார். அதை தேவன் விரும்புவதில்லை, அதை விரும்பவே மாட்டார்.